தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். OnePlusல இருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ரெட் கலர் பாக்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஃபோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஃபோன் அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படியே பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் எடுத்தாச்சு. OnePlus 10 Pro இருக்குதுங்க. சரி, அதே முதல்ல எடுத்துருவோம். சரி, எடுத்துகிட்டு வரமா வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஏதோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். இந்த இடத்துல இழுக்கிற மாதிரி வேறு இருக்குது. ஒரு ஃபோட்டோ சூப்பராக இருந்துருக்குது. ஷார்ட் ஆன் OnePlus 6 SL பிளேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியே வெளில எடுப்போம். ஸோ நம்ம ஸ்டாண்ட் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து 2 பேக் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியான பேக் கவராக இருக்குது. 2000 MRP போட்டிருக்காங்க. குவாண்டம் ஃபோட்டோகிராஃபி பம்பர் கேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து இன்னொன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ஸ்டோன் பம்பர் கேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ வேறு பாக்ஸில் வேறு எதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த செட்டப்பே வந்து நல்லா சூப்பராக வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மீடியா கிட், அதனால தான் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம மீடியா கிட்லாம் அனுப்ப மாட்டாங்க. நார்மலாக அந்த ஃபோன் பாக்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ இந்த தடவை வித்தியாசமாக வந்து மீடியா கிட்டோட சேர்த்து அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம OnePlus 10 Pro 5G இந்த ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து OnePlusல வந்து பார்த்தோன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த தடவை ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ரிவ்யூ யூனிட்னால அப்படி இருக்கான்னு தெரியல. அன்பாக்ஸ் பண்ணலாம். இல்லை ஒரு கருப்பு கலர் பாக்ஸ் இருக்குது. வழக்கமாக எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து யூசர் மேனுவல் இல்லை கவர்லாம் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு பேக் கவர். எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் கேஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஃபோன் வர்ற ஃபோன்லலாம். அது மாதிரி இல்லாமல் இவங்க வந்து ஒரு கலர்டு கேஸ் வந்து கொடுத்துருக்கு. நல்ல விஷயம். ஏன்னா அந்த கலர் வந்து மாறாது. ஒரு மஞ்சள் கலரில் மாறிடும் ஒயிட் கலர் கேஸ்னால். இது வந்து அந்த இது வந்து மாறாது. ஒரு நல்ல விஷயம் இது. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதை எடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த கிட் எல்லாமே அதில் வந்து இருக்குது. வெல்கம்னு போட்டு அவங்களுடைய சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அப்புறம் வெல்கம் லெட்டர் இருக்குது. அப்புறம் சேஃப்டி இன்ஃபர்மேஷன், ஸ்டிக்கர்ஸ், அது இல்லாமல் வந்து ரெட் கேபிள் கிளப் கார்டு எல்லாமே வந்து இதில் வந்து இருக்குது. அப்படியே அடுத்து போனோம் அப்படின்னா உள்ளே வந்து ஃபோன் இருக்குது. ஃபோனை வெளில எடுப்போம். சூப்பரான ஒரு எமரால்ட் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு கலர் இது. செம்மையாக இருக்குது. கலர் உண்மையிலேயே அட்ராக்டிவாக இருக்குது. நல்லா வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த கேமரா டிசைன்லாம் இந்த தடவை வந்து OnePlus வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபோன் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ வேறு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவோம். உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு சார்ஜர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. சூப்பர் ஊக். அந்த வார்ப் சார்ஜர்ன்ற நேம்லாம் எடுத்துட்டாங்க. முன்னாடி டாட் சார்ஜர் இருந்துச்சு, அப்புறம் வார்ப் அப்படின்னு மாறினுச்சு. இப்போ ஓப்போவோட வந்து ரெண்டும் சேர்ந்துட்டதுனால டேரெக்டாகவே சூப்பர் ஊக் அப்படின்ற நேமே கொடுத்துட்டாங்க. அப்புறமா இதில் வந்து ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் A to டைப் C கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. எப்பயும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் C to டைப் C வந்து போன OnePlus 9லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து மாற்றிருக்காங்க. பாக்ஸில் அவ்வளோதான் கண்டென்ட்டு, வேறு எதுவும் இல்லை. மேலே இருக்க இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து ஃபோன் டப்பாலே ஒட்டிக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் IMEI ஒட்டிருக்க ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த மாதிரி ஃபோன் டப்பாலே வந்து ஒட்டி விட்ருங்க. ஸோ அதான் சேஃப்டி. ஏதாவது ஒன்றா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பாக்ஸ்லேயே வந்த ஒரு TPU கேஸ் இது. ஸோ இதை போட்டு பார்ப்போம். ஸோ நல்லா இருக்குது. இந்த TPU கேஸ் வந்து பார்த்தோன்னா வித்தியாசமாக இருக்குது. சைட்லலாம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. பேக்கில் வந்து இதாக இருக்குது. பட் இது வந்து ஹார்ட் கேஸாக இருக்குது. ஸோ முதல்ல கொடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பெண்ட் ஆகுற மாதிரி வந்து ரப்பர் மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஹார்ட் கேஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இதுவுமே ஃபோனுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஃபிட்டிங், லுக் வைஸ் வந்து நல்லா இருக்குது. அடுத்து இன்னொரு கேஸ் இருக்குது. அதையுமே வந்து போட்டு பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோன் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்களோட OnePlus ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருந்தாங்க. நானே வந்து OnePlus 3 3T யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளாசிக்கான ஒரு லுக் தருது ஃபோனுக்கு. நல்ல ஒரு ஃபோன். இப்போ ஃபோனை வந்து ஆன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. ஃபோனை வந்து செட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றதுனால நம்ம கை வந்து டிஸ்பிளே மேலே வச்சு கொஞ்சம் லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னாலே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஒரு டைம் நீங்கள் பண்ணும்போதும் கொஞ்சம் லைட்டாக வந்து உங்களோட ஃபிங்கரோட பொசிஷனை வந்து மூவ் பண்ணிக்கணும். ஸோ எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபோன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஆக்சிஜன் வைஸ் 12 வரும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்துருவோம் அதையும். ஆமாம், ஆண்ட்ராய்டு 12 வருஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து ஆக்சிஜன் வைஸ் 12 தான் இருக்குது. ஸோ ப்ராசரை பொறுத்தளவில் ஸ்னாப் ட்ராகனோட 8th Gen 1 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்மகிட்ட இருக்க ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து பார்த்தோன்னா 256 GB வந்து ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. அது மாதிரி 12 GB ரேம் வந்து இருக்குது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 3 GB வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ரேம் வந்து பண்ணிக்கலாமா. ஸோ நீங்கள் எக்ஸ்பேண்ட் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 GBலேருந்து 5 GB அந்த மாதிரி 7 GB வரைக்கும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஓகே நண்பர்களே, ஃபோன் இப்போ தான் வந்து கையில் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த ஃபோனை நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ரிவ்யூவை சீக்கிரமே நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் இது ஃபோட்டோ கூட வந்து எடுத்து பார்க்கல. ஃபோட்டோ எடுத்து அதுக்கு டைமை வந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டு சீக்கிரமே வீடியோ அப்டேட் பண்ணிடலான்னு தான் வந்து பார்த்தேன். ஸோ வந்தோடனே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த இதுக்குள்ளே ரிவ்யூ வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் இன்னொரு 1 வீக் இல்லைனா 10 டேஸ்க்குள்ளே வந்து இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து இதில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன நல்லா இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து டைம் கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க பிடிச்சிருந்தா. அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.